வணக்கம். 5 வீடியோஸ் முடிச்சாச்சு. நெறைய மாற்றங்கள் வந்துருச்சு. இன்னும் என்னதான் கத்துக்க போறோம்? அப்படிங்கிற மாதிரி ஒரு மாற்றம் ஒண்ணு உங்களுக்குள்ள இருக்கிறத என்னால உணர முடியுது. 5 வீடியோஸ் முடிச்சாலும் சில மாற்றங்கள் ரொம்ப ஈஸியா வந்துரும். முக்கியமா டயபெட்டிக்ஸ்ன்னு வந்துட்டோம் அப்படின்னாலே, நம்மளுக்கு ஒரே ஒரு ஃபோக்கஸ் தான். மருந்துலேருந்து வெளியில வரணும். 2வது உடல்ல ஏதாவது பிரச்சனைகள் வந்துச்சுன்னா, அதை நம்ம எப்படி சரி பண்ண போறோன்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த 5 வீடியோஸ்லேருந்து மருந்துலேருந்து நீங்க வெளிய வந்திருக்கலாம். ஆனாலும் நமக்குள்ள ஆழமா சொல்லப்பட்ட விஷயங்கள்னு ஒண்ணு இருக்கும். நீங்க மருந்த விட்டீங்கன்னா, இந்த மாரி சிம்ப்டம்ஸ் வரும். மறுபடியும் இப்படியெல்லாம் பிரச்சனைகள் உருவாகும் அப்படிங்கிறதெல்லாம் நெறைய சொல்லியிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா, 15 வருஷமா நீங்க மருந்து எடுத்துட்டு இருந்தீங்கன்னா, நீங்க நெறைய விஷயத்த கேள்விப்பட்டிருப்பீங்க. அ உங்கள அறியாமயே உங்களோட ஆழ் மனசுல அது பதியப்பட்டு இருக்கலாம். அப்ப இன்னைக்கு செஷன் இதுலருந்து அடுத்த 5 செஷனுமே என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம மருந்துலேருந்து வெளிய வந்தாலும், உடல்ல சில மாற்றங்கள் வருது அப்படின்னா, உடனே நம்ம அத எப்படி பார்க்குறோங்கிறதுல ஒரு மாற்றத்த குடுத்தோம்னாலும் நம்ம ஆரோக்கியமா மாறிருவோம் அப்படிங்கிறது தான். ஏன்னா நம்ம பார்க்குற விதத்திலயும் நெறைய ஆழமான நம்பிக்கைகள் உள்ள இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறதே வந்து அந்த நம்பிக்கை சார்ந்தது. அப்ப இன்னைக்கு செஷன்ல நம்ம தெரிஞ்சுக்க போறது நம்பிக்கைனா என்ன? அது எப்படி நம்ம உடல மாற்றுது? அந்த நம்பிக்கைக்கும் நம்மளோட உடல் ஆரோக்கியத்துக்கும் என்ன கனெக்ஷன் அப்படிங்கிறத தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அப்போ ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்பிக்கை தான் சிந்தனையை உருவாக்குதுங்கிறத இப்போ நம்ம கொஞ்சம் சின்ன சின்ன எக்ஸாம்பிள் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருக்கிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து மண்ணில் விளையிற பொருட்களை சாப்பிடக்கூடாது, சர்க்கரை அதிகமாக இருக்கக்கூடிய பொருட்களை சாப்பிடக்கூடாது, வெள்ளை ஆன பொருட்கள் அரிசி, பால் அந்த மாதிரியான பொருட்களையும் அதிகமாக சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. இதை சொல்லும்போது நம்ம என்ன கேட்டிருப்போம்னா, அதை நம்புவோம். கரெக்டு தான், இதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்ற அந்த நம்பிக்கை நமக்குள்ள உருவாக ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் எங்கேயாவது போகிறீங்க ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு, அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு பொருள் கொடுக்குறாங்க. அந்த பொருளை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் அங்கே பார்க்குறீங்க, உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த பொருளை பற்றின அந்த எண்ணம் வந்து உடனே உங்களுக்குள்ளே வந்து கெமிக்கல் ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்களுக்கு முன்னாடி பஜ்ஜி இருக்குது, எண்ணெய் பொருள் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் அந்த பஜ்ஜியை சாப்பிடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போதே அந்த எண்ணங்கள், அதை பற்றின தகவல்கள் உங்களுக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். உடனே உண்மையாலுமே பஜ்ஜி சாப்பிட்டா அந்த மாதிரி மாற்றம் வரும் அப்படிங்கிறத விட நினைக்கும் போதே அந்த மாற்றத்தை உடல் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கு பின்னாடியும் நம்ம மனசு எதை உள்வாங்கியிருக்கோ, எதை நம்பிக்கையாக மாற்றி அமைச்சிருக்கோ, அதுக்கு தகுந்த மாதிரி பாடியில் ரசாயன மாற்றம் நடக்கும் அப்படிங்கிறது இப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ பஜ்ஜி சாப்பிட்டா ஒன்றும் ஆகாதான்னா, நீங்கள் என்ன சிந்தனையை வச்சுட்டு சாப்பிட்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அது மாறுது. இப்போ உணவு உங்களை ஏதாவது பண்ணுமானா கண்டிப்பாக பண்ணாது. உங்கள் மனசு என்ன நினைச்சிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உணவுமே மாற்றப்படுதுங்கிறதா உண்மை. இப்போ உங்கள் மனசுக்குள்ள நிம்மதி இருந்தால் போதும். நிம்மதி, அமைதி, சந்தோஷம் அது இருந்தால் நீங்கள் எதை வேணாலும் சாப்பிட்லாம். அதுக்கு நீங்கள் கொடுக்குற அர்த்தம் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றி கொடுக்கணும். நம்ம கொடுக்குற அர்த்தங்கள் சில நேரம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மளுக்கு பாதிப்பு கொடுக்குற மாதிரியே நம்ம கொடுத்துட்ருப்போம். இதை சாப்பிட்டா அப்படி ஆயிரும், அதை சாப்பிட்டா இப்படி ஆயிரும். அப்போ எதையுமே சாப்பிட முடியாது. எல்லா இடத்துலையும் ஒரு பதற்றம், பயம் வேலை செஞ்சுட்டே இருக்கும். இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, உணவுங்கிறது ஒன்றும் கிடையாது. அதை பற்றின நம்பிக்கைகள் நம்ம மூளையில் நிறையா இருக்குது. அதை சரி பண்ணிட்டோம் அப்படின்னா, உங்களுக்கு என்ன உணவு கிடைச்சிருக்கோ, அதில் உங்களுக்கு எவ்வளோ பிடித்தமானதாக இருக்கோ, அதை நீங்கள் எவ்வளோ மகிழ்ச்சியாக வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். அது உங்களை எதுவுமே பண்ணாது. அதே மாதிரி இப்போ ஒரு அறிகுறிகள் வருது உங்கள் உடம்புல, திடீர்னு ஒரு மாதிரி மயக்கம் மாதிரி இருக்குது. என்ன சொல்லியிருப்பாங்க, லோ சுகர், உடனே நீங்கள் ஏதாவது வாயில் போடணும். இந்த அறிகுறிகளை எல்லாம் நம்மளை நம்ப வைக்கிறது. இப்போ இது பேர் லோ சுகர் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஃபஸ்ட்டு அதை போய் மாற்றணும். அப்போ லோ சுகர் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நீங்கள் தான் ஒரு அர்த்தத்தை உருவாக்கணும். இப்போ நீங்கள் யார், நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, எதை கடந்து வந்தீங்க, எதை நோக்கி போயிட்டுருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். அப்போ உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு அர்த்தத்தை அந்த இடத்துல உருவாக்கிக்கணும். அப்போ என்ன அர்த்தத்தை உருவாக்கலாம்? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு சின்ன ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, க்ரோசரி ஷாப் மாதிரி ஒன்று ரன் பண்ணிகிட்ருக்கீங்க, மளிகை பொருட்கள்லாம் விற்றுட்ருக்கீங்க. காலையில் எழுந்திரிக்கிறீங்க, ஒரு மாதிரி மயக்கமாக இருக்குது. உடனே நீங்கள் என்ன உங்களுக்குள்ளே சொல்லணும்னா, லோ சுகர், எனக்கு முடியாமல் போயிடுச்சு அப்படிங்கிற வார்த்தைகளை சொல்லக்கூடாது. உடனே உங்களுக்குள்ள ஒரு அர்த்தம் ஒன்று உருவாகணும். நான் இன்னைக்கு ஒரு மளிகை கடை நடத்தி வச்சிட்ருக்கேன்.
நாளைக்கு நான் ஒரு பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் உருவாக்க போகிறேன். இந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேருந்து அப்படியே அதைய செயின் ஆஃப் பிரான்ச்சஸாக மாற்றுவேன். ஒரு நாள் என்னோட டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அப்படியே தமிழ்நாடு மட்டும் இல்லை, உலக லெவலில் ஃபேமஸ் ஆகும். அது அப்படியே ஆன்லைன் மாதிரி ஒரு அமேசான் நிறுவனத்தை விட ஒரு பெரிய நிறுவனமாக வரும் அப்படிங்கிறத மனதார உங்களுக்குள்ள ஃபீலாக கொண்டு வந்து விஷுவலாக பார்க்க ஆரம்பிக்கணும். எது உண்மைன்றதை நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்கள் இப்படி சிந்திக்கும் போது உங்களுக்கு ஏதாவது ஒரு அன்ஈசினஸ் வந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக சரியாகும். இதே நீங்கள் இதுதான் நோயின்னு அதுக்குள்ளே சிந்திச்சிட்டிங்கன்னா அது அதிகமாயிரும். அப்போ உங்களுக்கு சர்க்கரை நோய் அப்படிங்கிறத ஆழமாக பதியாமல் அதுலேருந்து வெளியில் வந்துட்டீங்க, ஓரளவுக்கு இப்போ புரிஞ்சிருச்சுனாலுமே உங்களுக்குள்ள உடல் பிரச்சனைகள் வந்துச்சுன்னா, ஐயோ மறுபடியும் மாத்திரைலாம் நிறுத்திட்டேனே, இப்போ மறுபடியும் ஏதாவது ஆயிருமோ அப்படிங்கிற இடத்துக்கு நீங்கள் போயிடக்கூடாது. அந்த இடத்துல ஒரு அமைதியை கொண்டு வந்துடணும். ஒரு அமைதியை கொண்டு வந்துட்டு ஒரு சின்ன ஸ்மைலையும் உங்களுக்குள்ள நீங்களாக உருவாக்கணும். ஒரு செலிப்ரேஷன் மூடுக்குள்ளே நீங்கள் வரணும். எதுக்காக செலிப்ரேஷன் அப்படின்னா, நீங்கள் உங்களுக்குன்னு ஒன்று இருக்கும், அடுத்தது என்னன்றது கவனிச்சிங்கன்னா தான் தெரியும். அந்த கவனத்தை கொண்டு போய் ஓ இதெல்லாம் நடக்க போகுது, அதுக்காக நான் தயாராகிட்டுருக்கேன், அதுக்காக நான் அடாப்ட் ஆகிட்டுருக்கேன், ஓ இதுக்கெல்லாம் நடக்கிறதுக்காக தான் எனக்குள்ளே ஒரு ஸ்ட்ரென்தனிங் ப்ராசஸ் உருவாகுது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ளே நீங்கள் சொல்ல கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களோட உடலில் மாற்றங்கள் ரொம்ப இயல்பாக ஆரோக்கியத்துக்கு தகுந்த மாதிரி மாறிடும். உங்களுக்கு பிடிக்கும். அப்புறம் ஒவ்வொரு சூழல்லையும் இதே டெக்னிக்கை தான் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க. ஆனால் எங்கேயோ வந்து யாராவது சொல்லி மாற்றுவாங்க. நீங்கள் எதுக்குமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுல ஸ்ட்ராங்காக இருக்கணும். உங்களோட ஆரோக்கியம் உங்கள் கையில் மட்டும்தான். உங்களுக்கு என்ன கோல்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்கள் உடல் மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த கோல் உங்கள் பர்பஸ் அப்படிங்கிறத ஒரு தெளிவாக கவனிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கான மாற்றங்கள், உடல் மாற்றங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். எப்போவுமே எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது. உடல் சார்ந்து வந்துச்சுன்னா சரியாகணும்னு நினைக்கக்கூடாது. அது எதுக்காக வந்திருக்கு, நமக்குன்னு ஏதோ ஒன்று நம்ம நோக்கி போகும்போது அதுக்கான மாற்றத்துக்காக வந்திருக்கு. ஏன்னா உடலும் சேர்ந்து மாறினா மட்டும்தான் நம்ம எந்த ஒரு இடத்துலையும் ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். அப்போ அந்த மாற்றத்தை உடல் அதுவாக பண்ணிகிட்ருக்கு, அது ஏதோ பண்ணிட்டு போட்டோம், நம்ம போய் அடுத்தது என்னங்கிறத கவனிச்சோம்னா போதும். ரொம்ப அழகாகவே உங்களுக்குள்ள ஆரோக்கியமான ஒரு நிலை ஒன்று உருவாகிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நமக்குள்ளே இப்போ நிறைய சிஸ்டம்ஸ் இருக்குது. என்ன மாதிரியான சிஸ்டம்ஸ் அப்படின்னா, இப்போ ஒரு டைஜஸ்டிவ் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், எண்டோக்ரைன் சிஸ்டம், இந்த மாதிரி நிறைய சிஸ்டங்கள் இருக்குது. இன்னும் கண்டுபிடிக்கப்படாத சிஸ்டங்களும் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க. இதெல்லாமே கண்டுபிடிச்சது மனிதர்கள்னால. இன்னும் இருக்கலாம். இன்னுமே மனிதர்கள் அடுத்தடுத்த லெவலுக்கு வளர்ந்து போகும்போது அவங்களுக்கான புது சிஸ்டமும் உருவாகலாம் அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, அந்த நிம்மதிங்கிறது தான் உங்களோட புது சிஸ்டத்தை உருவாக்கும். பயம், பதட்டம், கவலைக்குள்ளே போயிட்டீங்கன்னா இருக்கிற சிஸ்டம் ஒவ்வொன்றா டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த பயம், பதட்டம், கவலை தான் நம்மளோட சர்க்கரை நோய்க்கும் அதிகமாக இருக்குது. நம்ம அதுலேருந்து வெளியில் வரணும். எந்த ஒரு விஷயத்தையும் பயமாக பார்த்துடக்கூடாது, எந்த ஒரு விஷயத்தையும் கவலையாக பார்த்துடக்கூடாது. அந்த இடத்துல ஒரு அவேர்னஸ் வந்துருச்சு அப்படின்னா ஒவ்வொரு நாளுமே உங்களோட உடல் ஆரோக்கியத்தை மட்டும்தான் நோக்கி போயிட்டே இருக்கும். அப்போ நம்ம இப்போ தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த புது சிஸ்டம். புது சிஸ்டம் அப்படின்னா நம்ம எதை நம்புகிறோமோ அதைய நமக்கு சந்தோஷம் கொடுக்குற மாதிரி நம்ம கற்றுக்கிறது. இப்போ வெளியில் போகிறீங்க, ரொம்ப மழை வந்த மாதிரி இருக்குது, உடனே உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க, மழையில் நினைஞ்சா காய்ச்சல் வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு வேலை இருக்குது, நீங்கள் போய் பண்ணி தான் ஆகணும். அந்த நேரத்தில் அதை நினச்சிங்கன்னா அந்த விஷயமும் உருவாக ஆரம்பிச்சிடும். அதுக்கு பதிலாக இன்றைக்கி வெளியே போகிறோம், மழை வந்துருச்சு, நான் மழையில் நினைச்சா நாளைக்கு என்னோடய பிஸ்னஸ் எந்த மாதிரியான சக்ஸஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் எனக்குள்ளே ஒரு ஸ்ட்ரென்த் வந்துடும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு போனீங்கன்னா அங்கே ஒன்றுமே ஆகாது. அப்போ ஒரு விஷயத்த நினைக்கும் போது அது மகிழ்ச்சி கொடுக்குதான்னு செக் பண்ணிக்கணும். எனக்கு காய்ச்சல் வந்துடும் நீங்கள் நினச்சிங்கன்னா அது மகிழ்ச்சி கிடையாது. அதுக்கு பதிலாக எனக்கு இந்த மாதிரிலாம் நடக்க போகுது, என் வாழ்க்கையில் அடுத்த கட்ட முன்னேற்றங்கிறது ரொம்ப இயல்பாக மாறுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு மகிழ்ச்சி ஒன்று உருவாகும். இப்போ எதை ஒன்று நம்புறதா இருந்தாலும் உலகம் விதவிதமாக உருவாக்கி வச்சிருக்கு. பட் அந்த நம்பிக்கை நமக்கு தேவையான்னு பார்த்தீங்கன்னா தெரியாது. ஸோ நமக்கான நம்பிக்கையை நம்ம தான் உருவாக்கணும். உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்குற மாதிரியான நம்பிக்கைகளை மட்டும்தான் டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு தருணத்துலேயும் எதை ஒன்றையும் நம்புறதுக்கு முன்னாடி
அது நம்மளை சந்தோஷப்படுத்துதா சோகப்படுத்துதாங்கிறத செக் பண்ணிவிட்டு, சோகப்படுத்துது அப்படின்னா அதை நம்பக்கூடாது. சந்தோஷப்படுத்துகிற மாதிரி மாற்றி நம்ப ஆரம்பிக்கணும். இதை நீங்கள் எத்தனை சூழ்நிலைக்கு வேணாலும் நீங்கள் கொண்டு போய் வைக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் ஒரு சில விஷயங்கள் நடந்துட்டுருக்கு, சில சூழல்கள்லாம். அதில் ஏதாவது ஒரு சோகமான சூழல் வருது. இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சிலர் சொல்லுவாங்க, என்னோட பொண்ணுக்கு வந்து நல்லா தான் போச்சு வாழ்க்கை, திடீர்னு அவங்க வந்து ஏதோ டிவோர்ஸ் பற்றி பேசுகிறாங்க. இப்போ இந்த இடத்துல அந்த டிவோர்ஸ் பற்றி பேசினா கண்டிப்பாக ஒரு பேரண்ட்ஸாக ஒரு மாதிரி பெயின்ஃபுல்லாக இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் அதையெல்லாம் பெருசாக கவனிக்காமல் நீங்கள் இந்த இடத்துல நம்பும்போது மகிழ்ச்சி குடுக்குற மாரி நம்பணும் அப்படின்னா, அப்போ என் பொண்ணு இன்னும் அழகா வாழ்றதுக்கான மாற்றத்த தான் என்ட்ட வந்து சொல்றாங்க. அப்படிங்கிற மாரி நீங்க நம்ப ஆரம்பிச்சீங்கன்னா போதும். ஏன்னா நீங்க அதையே நம்பனீங்கனாலும் அது உண்மையாகும். அதுக்கு பதிலா இதுதான் நடக்க போகுதுங்கிற மாரி மாத்தி நீங்க நம்ப ஆரம்பிச்சீங்கனாலும், ஒரு கட்டத்துல அவங்களோட பிரச்சனைகள் அதுவா சால்வும் ஆக ஆரம்பிச்சுரும். ஸோ உங்க மனசுக்கு நிம்மதி குடுக்குற மாதிரியான எண்ணங்களையும், நம்பிக்கைகளையும் உருவாக்குறதுக்கு இங்க யாரும்னாலயும் முடியாது. அது அது அவங்கவங்க தான் செய்யணும். அந்த அந்த இடத்துல மட்டும் தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். மத்த விஷயத்தைலாம் நம்ம மாத்தி அமைக்கணும்னு அவசியமே கிடையாது. நம்மள சுத்தி இருக்க எத்தனையோ நடந்துட்டு தான் இருக்கும். ஆனா நமக்குள்ள போயிட்டு மகிழ்ச்சி குடுக்குற மாதிரி ஒரு சூழல மாத்தி அமைச்சுட்டோம் அப்படின்னா, அவ்வளோதான். உங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப அருமையா இருக்கும். முக்கியமா உடல் சார்ந்து ஆரோக்கியம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். சந்தோஷமா இருக்கலாம். எந்தவித உடல் சார்ந்த பிரச்சனைக்கும் நீங்க யாரையும் போய் தேட தேவையில்ல. எந்த மருந்து மாத்திரையும் நம்ப வேணாம். ரொம்பவுமே ஆரோக்கியமா இருப்பீங்க. நியூ சிஸ்டம் நமக்கான புது வாழ்க்கை அமைப்பு அப்படின்னா அதுக்குள்ள நிறைய ஃபன், நிறைய எக்ஸைட்மெண்ட், ஒவ்வொரு செகண்டுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஏதோ ஒரு அற்புதமான விஷயம் கிடைச்சிட்டே இருக்க மாதிரி, ஒரு நிறைய என்டர்டெயின்மெண்ட்லாம் இருக்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கையை நீங்கள் அமைச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஒரே இடத்துல உட்கார்ந்த மாதிரி, ஒரு வேலையே இல்லை போர் அடிக்குதுங்கிற மாதிரியான வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறதுக்கு உங்களுக்கான நிறைய ஃபன் எக்ஸைட்மெண்ட்டை அதிகப்படுத்திட்டிங்கனாலே உங்களோட வாழ்க்கை அருமையாக இருக்கும். எந்த இடத்துலையுமே நிறைய உழைக்கணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்ச நேரம் உழைச்சிங்கனாலும் அதில் அதில் அது மூலமாக நிறைய உங்களுக்கு கிடைக்கிற மாதிரியான வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி வச்சிட்டிங்கன்னா போதும். அப்போ உங்களோட மனசு நிம்மதியாக இருக்கிறதுக்கான வேலைகளை மட்டும்தான் செய்யணும். கேம்ஸோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறதோ இல்லை ஏதாவது ஒரு ஃபன் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகிறதோ, உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான செயல்களை செய்கிறதோ, இதெல்லாம் மட்டும்தான் இருந்துக்கிட்டே இருக்கணும். மற்றதெல்லாம் அதுவாக ஆர்கனைஸ் ஆகிடும். ஓகே. ஸோ இன்னைக்கு இந்த நம்பிக்கை அப்படிங்கிறத மாற்றி அமைக்கிறதுனால உடலில் நடக்கக்கூடிய ஆரோக்கியம், முக்கியமாக டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு என்னதான் மருந்து மாத்திரையிலேருந்து வெளியே வந்துட்டாலும் ஒரு கட்டத்தில் எங்கேயோ தோணும், ஏதோ ஒரு மாற்றம் வருது, ஐயோ மறுபடியும் நான் கண்டினியூ பண்ணுமோ அப்படின்ற மாதிரி. அதுக்கெல்லாம் நீங்கள் கவலையே பட வேணாம். அது நம்பிக்கையை மாற்றி அமைச்சாலே சரியாயிரும். உடல் எப்பவுமே ஆரோக்கியமாக தான் இருக்கும். நம்ம கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. ஓகே. இதையெல்லாம் எப்படி ஒரு பயிற்சியாக செய்யறது? இப்போ அதுக்கான பயிற்சியை நம்ம இப்போ செய்யலாம். ஐஸ் க்ளோஸ் பண்ணி நான் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ உங்கள் கண்களை மூடினோன்னா உங்களோட பிரீத்திங் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறீங்க. இதோட பிரீத் உங்களுக்குள்ளே போய் வெளியில் வர அந்த சிஸ்டத்தை அப்படியே கவனிக்கிறீங்க. ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் உங்களுக்குள்ள ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறதுனால தான் ஒரு நல்ல ஒரு ஃப்ளோ உங்களோட ப்ரீத்தில் இருக்குது. இவ்வளோ ஆரோக்கியமான ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் உங்களுக்கு இருக்கிறதுக்கு காரணம் உங்களோட அந்த டீப் காம் ஸ்டேட் தான். எந்த ஒரு இடத்துலையுமே உங்கள் மனசு ஆழ்ந்த அமைதிக்கு போயிடுது. அந்த அமைதியில் உங்களுக்கு என்ன வேணுங்கிறது மட்டும்தான் லைட்டாக கவனத்துக்கு வந்துட்டு போகுது. இப்போ அப்படியே கவனிச்சு பார்க்குறீங்க. உங்களோட லைஃப்பில் ஒவ்வொரு செகண்டுமே ஒரு காம்னஸ், அதுக்குள்ள ஒரு இனிமை, அதெல்லாம் உருவாயிருக்கு. இப்போ அப்படியே ப்ரீத்திங் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க. இப்போ அப்படியே உங்களோட அப்டமன் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. உங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஃபீல் பண்ண முடியுது. உங்களோட இன்டெஸ்டைன்ஸ் எல்லாம் கவனித்து அப்படியே உங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை கவனிக்கும் போது ஆரோக்கியமான டைஜஸ்டிவ் சிஸ்டம் உங்களுக்குள்ளே இருக்கிறது இப்போ தெரியுது.
எது ஒன்றையும் ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்குள்ளே நீங்கள் எடுத்துக்கிறதுனால உங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஹெல்த்தியாக இருக்கிறது இப்போ ஃபீல் பண்ணி பார்க்குறீங்க. அப்படியே கவனிக்கிறீங்க. இன்னும் ஃப்யூச்சரில் உங்களுக்கு எவ்வளோ சேலஞ்சஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தாலுமே நீங்கள் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பார்க்க ஆரம்பிச்சதுனால உங்களோட ஆரோக்கியம் இன்னும் அதிகமாகிறத அப்படியே கவனித்து பார்க்குறீங்க. இப்போ அப்படியே பாடி ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிளாண்ட்ஸை கவனிக்கிறீங்க. ஒவ்வொரு கிளாண்டுமே பாசிட்டிவான ஹார்மோன்ஸை மட்டும்தான் செக்ரீட் பண்ணுது. ஏன்னா உங்களோட அந்த எண்டோக்ரைன் சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறி இருக்கு. காரணம், நீங்கள் எப்போவுமே மைண்ட்ஃபுல்லாக இருக்கீங்க. எந்த ஒரு வேலையும் கவனித்து அதோட முடிவை முன்னாடி நினச்சி பார்க்கறதுனால உங்களுக்குள்ள அந்த மைண்ட்ஃபுல்னஸ் ஹாப்பி ஹார்மோனை அதிகமாக சுரக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்படியே இமேஜின் பண்ணி பார்க்குறீங்க உங்கள் லைஃப்பில் இன்னும் எந்த சூழலாம் நீங்கள் இன்னும் மைண்ட்ஃபுல்லாக இருக்கீங்கன்றது. இப்போ நிறைய சூழல்கள் மைண்ட்ஃபுல்லாக இருக்கீங்க. அப்படியே ப்ரீத்திங் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க. இப்போ உங்களோட டோ டு ஹெட் இருக்கிற நர்வஸ் சிஸ்டத்தில் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறீங்க. நர்வ்ஸ் எல்லாம் அப்படியே கவனிக்கிறீங்க. உங்களோட உடம்பு ஃபுல்லாக இருக்கக்கூடிய நர்வ்ஸை கவனித்து இந்த நர்வஸ் சிஸ்டத்தை அப்படியே ஃபீல் பண்ணி பார்க்குறீங்க. இப்போ உங்களோட நர்வஸ் சிஸ்டம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறத அப்படியே கவனிக்கும் போதே உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு உணர்வு ஒன்று உருவாகுது. எப்பவுமே உங்களுக்கு என்ன வேணுங்கிற அந்த கவனம் இருக்கிறதுனால நர்வஸ் சிஸ்டம் ஸ்ட்ராங்காக இருக்கிறது இப்போ தெரியுது. இப்போ இன்னும் ஃப்யூச்சரில் என்ன வேணுங்கிறத உங்களால் இன்னும் அதிகமாகவும் கவனிக்க முடியும், அதை உருவாக்கவும் முடியுன்றது இப்போ தெரியுது. அப்படியே ப்ரீத்திங் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க. இப்போ அப்படியே பாடியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு போன்ஸையும் ஃபீல் பண்ணுறீங்க. போன்ஸையெல்லாம் கவனித்து உங்களோட அந்த ஸ்கெலட்டன் சிஸ்டத்தை ஃபீல் பண்ணும்போது ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கான உங்களுக்கு இந்த ஸ்கெலட்டன் சிஸ்டம் இருக்கிறது தெரியுது. இவ்வளோ ஸ்ட்ராங்காக உங்களோட ஒவ்வொரு போன்ஸும் இருக்கிறதுக்கு காரணம் உங்களோட விஷன் ரொம்ப தெளிவாக இருக்குது. உங்களுக்கு என்னெல்லாம் நீங்கள் அமைக்கணும், உருவாக்கணும், பில்டு பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் உங்களுக்கு தெளிவு இருக்கிறத இப்போ ஃபீல் பண்ணுறீங்க. கிளாரிட்டி அதிகமாக இருக்கீங்க. அப்படியே ப்ரீத்திங் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க. அப்படியே ப்ரீத்திங் ரைட் ஐ கவனிச்சு ப்ரீத் அவுட், மறுபடியும் ப்ரீத்திங் லெஃப்ட் ஐ கவனிச்சு ப்ரீத் அவுட் பண்ணுறீங்க. ப்ரீத்திங் நெக் ஐ கவனிச்சு ப்ரீத் அவுட் பண்ணுறீங்க. அப்படியே நெத்தி மாத்திரம் கவனிச்சு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் காம் ஸ்டேட்டில் இருந்துட்டு ஸ்லோவாக உங்களுக்கு ஓகேனும் போது ஐஸ் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த ப்ராக்டிஸை நீங்கள் அடிக்கடி உங்களுக்குள்ளே ஃபீல் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி ஃபஸ்ட்லேருந்து இப்போ இது வரைக்கும் 6 ப்ராக்டிஸ்லேயும் ஒரு பேட்டர்ன் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. மனசை எப்படி வச்சுக்கணுங்கிறதுக்கான பேட்டர்ன்ஸ் தான் இதெல்லாம். இப்போவுமே
நம்மளை சுற்றி நடக்கிற எல்லாத்துக்குமே நம்ம கவனம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம பாடியை கவனிக்க ஆரம்பிக்கணும். அதைய எப்படியெல்லாம் கவனிக்கணுங்கிறது தான் ஒவ்வொரு செஷன்லேயும் நம்ம சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட் செஷனில் உங்களோட விரல்கள், உங்களோட கை, கால், உங்களோட கண் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக கவனிச்சிங்க. செகண்ட் செஷனில் அதெல்லாம் எங்கே பட்டிருக்கு, அதன் மூலமாக என்ன உணர்வுகள் உருவாகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் அடிக்கடி ஃபீல் பண்ணி பார்க்க பார்க்க நிறைய சிந்தனைகள் குறைய ஆரம்பிச்சிடும். மனசு ரொம்ப லேசாக ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கான தேவைகளை நீங்கள் அந்த இடத்துல உருவாக்க ஆரம்பிச்சிங்கன்னா, அதுக்கு ஃபோக்கஸ், அதுக்கு கவனம் கொடுக்க ஆரம்பிக்கும் போது அது இன்னும் உருவாக ஆரம்பிக்கும், மல்டிப்ளை ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த இடத்துல உங்களோட உடலோட இன்னொரு பரிணாமத்தை பார்க்க போகிறீங்க. ஆரோக்கியம் எப்பவுமே நம்ம கூட தான் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் வாழ்க்கை. ஸோ அடுத்த செஷனில் அதுக்கான தெளிவையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த செஷனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.